ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியல்ல காவேரி வயித்துல இருக்க குழந்தைய நினைச்சு ராதாம்மா, பாட்டி, இங்கிட்டு தாத்தா எல்லாம் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது நல்லபடியா அந்த குழந்தை வந்து பிறந்துறணும். அதான் இந்த விஜய் இந்த மாரி தான் இருந்துச்சு சின்ன வயசுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிட்டு கங்கா உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம குமரன் இல்ல அப்படின்னு நினைச்சுட்டு. அப்ப குமரன் மெசேஜே பண்ணலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காப்புல. கால் பண்ணி பார்க்குறப்ப கால் போக மாட்டேங்குது. பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாரி அவங்க அப்பா மாரி இவரும் ஏதாவது பண்ணிருவாரோ அப்படின்ட்டு ஒரு பயம் வந்து இருக்கு. சாரதாம்மா உள்ள வர, அ அந்த மாரி வந்து மெசேஜே பண்ணல. "நீ சண்டை போட்டுட்டே இருந்தேன்னா எப்படி மெசேஜ் பண்ணுவாப்ல?" அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருக்காப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகி நம்ம கங்கா உட்காந்துருக்காப்புல. அடுத்து வெளியில காட்டுறாங்க. நர்மதா வந்து ஷட்டில் காக் விளையாண்டுருக்கு. அந்த பந்து போய் மேல பட்டுருது. நம்ம கிருஷ்ணா வராப்புல. அத எடுத்துக் குடுக்க சொல்லி எடுக்குறாப்புல. பார்த்தா எடுத்து குடுத்துறாப்புல. "என் கூட விளையாடுறீங்களா?" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணு தானே இருக்கு பேட்டு. நான் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாப்புல. அப்ப பாட்டி வந்து கிருஷ்ணாட்ட வந்து பேசியிருக்காங்க. இந்த மாரி உங்க அப்பா இப்படித்தான் இருந்தா அப்படிங்கிற மாரி வந்து ரொம்ப பேசியிருக்கு. இத வந்து நர்மதா கேட்டுறாங்க. அப்புறம் நர்மதா கூட சேர்ந்து வந்து கிருஷ்ணாவும் விளையாண்டுட்டு இருக்காப்புல. அப்புறம் நர்மதா வந்துட்டு உள்ள வந்துட்டு நம்ம கங்கா, காவேரி அவங்க சாரதாம்மாட்ட இருக்கும்போது, அவங்களும் நம்ம குடும்பத்த சேர்ந்தவங்க தானே. அவங்களும் நம்மோடயே சேர்ந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, திட்டு விழுகுது. யாருக்கு? அந்த குடும்பத்துக்கு. நம்ம பாட்டியும் வந்து பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேர இழுக்க, பாட்டிக்கு வந்து 2 நல்ல சரியான திட்டு விழுகுது. "நீ சும்மா இருக்க மாட்டியா? நீ தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு கங்கா ஒரு பக்கம், காவேரி ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. அதேமாரி நைட்டு உட்காந்து நம்ம விஜய் வந்து ஒரு பொண்ணுங்க ஃபோட்டோவா வந்து பார்த்துட்டு இருக்க, நம்ம காவேரி வந்து திட்டியிருக்காங்க. இந்த மாரி வந்து ஒரு பொண்ணு என் மகன் மனைவிய வச்சுக்கிட்டு இப்படிலாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு நல்லா பயங்கரமா திட்டு விழுகுது. அதுக்கிட்ட சொல்றாப்புல, "இது வந்து பிரெக்னன்சி ஃபோட்டோ. அதாவது எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாப்புல.